ஹாய். Facebookல வந்து நம்ம ரீல் பார்ப்போம், போஸ்ட் லைக் பண்ணுவோம். பட் Facebookலயும் நம்ம பிசினஸ க்ரோ பண்ண வைக்கலாம். அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். லைக் மெட்டான்ற ஒரு டூலால நம்ம Facebook அண்ட் Instagram இது 2த்துலயும் ஒரே நேரத்துல நம்மளோட பிசினஸ ப்ரமோட் பண்ண முடியும். நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த Instagramல நம்ம ஒரு ஸ்டோரியோ போடும்போது அது டிஃபால்ட்டாவே Facebookக்கு போயிடும். நம்ம லிங்க் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்ற மாரி இருக்கும். பட் அது என்னன்னா மெட்டான்ற ஒரு விஷயத்தால தான். இப்போ எப்படி நம்ம அந்த மெட்டாக்குள்ள நம்ம Facebook அண்ட் Instagram 2த்துலயும் நம்ம பிசினஸ ப்ரமோட் பண்ணலாம் என்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னா, இந்த ஒரு 6 கேம்பெயின்ஸ் மூலியமா லைக் அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மென்ட், லீட்ஸ், ப்ரமோஷன், சேல்ஸ் இது எல்லாமே ஒரு கேம்பெயின். என்ன கேம்பெயின் அப்படின்னா, ஒரு பிசினஸ்க்கும் ஒண்ணு தேவைப்படும். லைக் ஒரு பிசினஸ்க்கு வந்து அவங்களோட பிசினஸ் வந்து விசிபிலிட்டி இல்லாம இருக்கும். அது வந்து நெறைய பேருக்கு தெரிய வைக்கிறது இருக்கும். நெறைய பேருக்கு வந்து நெறைய சேல்ஸ் வராம இருக்கும். அவங்களுக்கு சேல்ஸ் எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு ஒரு நீட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஆக்சுவலா அவேர்னஸ்னா என்னன்னா, ஒரு பிசினஸ நீங்க நியூவா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும்போது, உங்க பிசினஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வேணும். பீப்பிள்க்கு உங்க பிராண்ட் இருக்குன்றது தெரியணும். ஸோ இந்த அவேர்னஸ் கேம்பெயின் மூலியமா நம்மள அந்த ரன் பண்ணி நம்ம பிசினஸ ப்ரமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிராஃபிக். டிராஃபிக்ன்றது என்னன்னா, நம்ம பீப்பிள்ட்ட வந்து நம்மளோட வெப்சைட்டையோ, இல்ல நம்மளோட ஒரு பேஜையோ அவங்க வந்து கிளிக் பண்ண வைக்கிறது. லைக் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட ப்ரொஃபைல் வந்து குரோ ஆகும். ஸோ இது வந்து டிராஃபிக் கேம்பெயின் சொல்லுவாங்க. அடுத்து என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட்ன்றது என்னன்னா, நம்மளோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோலயோ, இல்ல நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ பீப்பிள வந்து என்கேஜ்மென்ட் பண்ண வைக்கிறது. நம்மளே ஒரு பேஜ்க்குள்ள போயிட்டு, அந்த பேஜ்ல ஒரு நல்ல வீடியோ போயிட்டு, அந்த பேஜ்க்குள்ள போயிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். லைக் அது வந்து என்கேஜ்மென்ட். நம்ம டைம் எடுக்கும்போது நம்ம பேஜ் இன்னும் கொஞ்சம் பூம் ஆகும். ஸோ நம்ம பேஜ்க்குள்ள என்கேஜ் பண்ண வைக்கிறது தான் இந்த என்கேஜ்மென்ட் கேம்பெயின். நெக்ஸ்ட் ஒன் வந்து லீட்ஸ். இது என்னன்னா, லீட்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம் WhatsAppலயோ, லைக் Facebook, Instagram இதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆட் பார்க்குறோம். அந்த ஆட் பார்க்கும்போது டிஃபால்ட்டாவே நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்குது. லைக் நேம், ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படின்னு. அது எதனால கேட்குதுன்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு குடுக்கும். அதுதான் வந்து இந்த லீட் ஃபார்ம். லைக் நம்ம இந்த லீட் ஃபார்ம அந்த ஃபார்ம் மூலியமாவும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டாவே WhatsAppக்கு என்குயரி வர வைக்கிற மாரி, அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து பெஸ்ட் ஃபார் எல்லா பிசினஸ்க்கும். அடுத்து ஆப் ப்ரமோஷன். ஆப் ப்ரமோஷன்றது என்னன்னா, பீப்பிள் வந்து உங்களோட ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி, அது மூலியமா வந்து உங்களோட பிசினஸ பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது, க்ரோ பண்ண வைக்கிறது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் கேம்பெயின். அ சேல்ஸ் கேம்பெயின் வந்து நெறைய பேருக்கு சேல்ஸ் தான் தேவைப்படும் பிசினஸ்ல. ஸோ நெறைய பேர் டிஃபால்ட்டாவே சேல்ஸ் கேம்பெயின் நடத்தும்போது நெறைய கன்வர்ஷன்ஸ், என்குயரீஸ், கால்ஸ் வரும். லைக் ஃபோன் கால், மெசேஜ், WhatsApp அந்த மாதிரி. நெறைய பேர் இது பண்ணும்போது நெறையா வந்து அவங்களுக்கு நெறைய லீட்ஸ், கஸ்டமர்ஸ், சேல்ஸ் எல்லாமே கிடைக்கும்.